நம்ம வீட்டில் மீன் குட்டிகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக லைவ் ஃபீட்ஸாக இந்த மொய்னாஸ் வளர்க்குறது உண்டு. இந்த மொய்னாஸ் பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவில் நான் ஒரு 10 லிட்டர் கேனை அறுத்து அதில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். பட் அதில் என்ன பிரச்சனை ஆகுது எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து இந்த மாதிரி கொசு புழுக்கள் வந்து முட்டையிட்டுருது. அதனால் கொசு புழுக்கள் வந்துடுது. இது வந்து நமக்கு ஆபத்தானது. நம்ம பல தடவை பார்த்துட்டோம். இதை எப்படி நான் கண்டெயின் பண்ணுறது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கும்போது, இதை வந்து நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, இதை நான் ப்ராப்பராக கவர் பண்ணி வச்சுருந்துருக்கணும். கவர் பண்ணாதனால இந்த மாதிரியான கொசு புழுக்கள்லாம் வந்து நம்ம கல்ச்சரை கிராஷ் பண்ணுறது பிரச்சனை இல்லை. பட் அது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான விஷயங்கள். அதனால் இப்போ இந்த மாதிரியான மொய்னா கல்ச்சர் இதெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நம்ம வந்து அதை ப்ராப்பராக கவர் பண்ணி வைக்கணும். கவர் பண்ணாத பட்சத்தில் ஒருவேளை உங்களுக்கு கண்ணில் இந்த மாதிரி மீன்களுக்கு சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கிற அந்த கொசு புழுக்கள் பட்டுச்சுன்னா அது இமீடியட்டாக மீனுக்கு கொடுத்துருங்க. மற்றபடி கவர் பண்ணி வைங்க. நானுமே இனிமேல் கவர் பண்ணி வைக்கலான் இருக்கேன். தேங்க்யூ.